ஒரு 5 நாளைக்கு காலையில பொறுமையாவே எந்திரிச்சு குக்கிங் ஒர்க்லாம் பார்க்கலாம். ஏன்னா இன்னையிலிருந்து 5 டேஸ்க்கு பிரணவுக்கு ஸ்கூல் லீவு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல குழிப்பணியாரமும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் துருவன தேங்காய், அதுல பாதி பொட்டுக்கல்ல, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னி அரைச்சுக்கோங்க. இஞ்சி கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கனால சட்னி நல்லா கிரீன் கலர்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். இப்போ குழிப்பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மாவு கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா துருவன கேரட் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி மாவுல உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ குழிப்பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு பணியாரம் ஊற்றி 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல டேஸ்டான குழிப்பணியாரம் ரெடி. இந்த குழிப்பணியாரத்தோட நம்ம அரைச்ச தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.